தேவையே இல்லாத கேள்வி கேட்காம வாங்கிட்டு வந்துட்டேன் பத்தியா. ஐ லைக் இட். உனக்கு நான் சொல்லித்தரேன். தப்பா எடுத்துக்கலன்னா எனக்கு ஒரு யோசனை. ரம்யாக்கு எதுவும் ஆயிருக்காது, ஆனா நாம மட்டும் தனியா தேடுறது சரியா வராது. எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஒரு சேஃப்டிக்கு தாங்க. நான் கூட இருக்கேன், வாங்க போலாம். சரி வாங்க. ஏண்டா இப்பதான் உங்க அம்மா கஷ்டப்பட்டு உன்னை ஜாமீன்ல எடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை கொஞ்ச நாள் ஆற போடுவியா? அதை விட்டுட்டு வந்த அன்னைக்கே கடைக்கு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. அத வேற ஒருத்தன் பார்த்திருக்கான். ஏய், அவன் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போறான். உன்னை வெளியில வர முடியாதபடி உள்ள தூக்கி வைக்க போறான். ஏண்டா அவ என்ன ரோட்ல வச்சு செருப்பால் அடிச்சு தூக்கி உள்ள வைப்பா? நான் வெளியே வந்து எதுவும் பண்ணாம அந்த அசிங்கத்தை நினைச்சு வாழ சொல்றியா? அவளுக்கு மறக்க முடியாத அசிங்கத்தை கொடுக்கணும். அப்பதான் என் மனசுக்குள்ள இருக்கிற வலி போகும். சரிடா, இப்ப போலீஸ் போயிட்டானா என்ன பண்றது? போக மாட்டாரா? அதுக்கு ஒரு செக் வச்சிருக்கேன். அத்தையும் அம்மாவும் வரலையா? இன்னும் அம்மா தானே அத்தையை கூப்பிட போயிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துதான் வருவாங்க. என்ன எல்லாரும் இப்படி உட்காந்து வாசலே பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? இன்னும் உங்க பொண்ணும் மருமகளும் வரலையோ? இதுக்குதான் அப்பவே நான் படிச்சு சொன்னேன். எங்க கேட்டீங்க? கேட்காம அனுப்பிட்டு இப்ப வயித்துல நெருப்ப கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சும்மா அவங்களே ரம்யா வரலங்கிற பயத்துல இருக்காங்க. சொல் பேச்செல்லாம் கேட்கலனா இப்படிதான் இருக்கணும். ஏண்டா பலராமா, உன் தங்கச்சி இன்னும் வரலடா. என்ன எதுன்னு போய் பாருடா. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. சரிம்மா. எங்க போறீங்க? பிரச்சனையை அவங்களே இழுத்து போட்டுட்டு நம்மள சமாளிக்க சொல்லுவாங்களா? இப்ப மட்டும் என்ன தொங்குச்சு? அம்மா போ சொல்றாங்க, என்ன பண்ணட்டும்? பேசாம இருங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். அத்தை போய் பாருன்னா அவர் எங்க போய் பாப்பாரு? அவ வேலை பாக்குற ஆபீஸ் கூட எங்க இருக்குன்னு இவருக்கு தெரியாது. இந்த லட்சணத்துல இவர் எங்க போய் தேடுவார் சொல்லுங்க? இல்ல போறவை எங்க போறேன் வரேன்னு அண்ணன் கிட்ட சொல்லிட்டு தான் போறாளா? இவரே ஒரு கூறுகட்ட மனுஷன். இவர் பாட்டுக்கு எங்கேயா தொலைஞ்சு போயிட்டாருன்னா அப்புறம் நாள்ல கஷ்டப்படணும். சைக்கிள் கேப்ல என்ன எதுக்கு பசங்கப்படுத்துற? இருங்க, இப்படி சொன்னாதான் உங்க அம்மா சும்மா இருப்பாங்க. கம்முன்னு இருங்க. பாட்டி, ஆட்டோ வந்திருக்கு. வந்துட்டாங்களா? அப்பாடா, என் மகளும் மருமகளும் வந்துட்டாங்க போல இருக்கு. வா. இவங்க எதுக்கு இந்நேரத்துல வராங்க? எனக்கு என்ன தெரியும்? ஐ திவ்யா வரா? ரொம்ப முக்கியம் இப்போ. என்ன கற்பகம் இந்த நேரத்துல? ரம்யா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு என் பையன் சொன்னான். அதான் நீங்க தனியா இருப்பீங்கன்னு நாங்க உடனே கிளம்பி வந்தோம். வாசு தம்பிக்கு அது எப்படி தெரியும்? திவ்யாவுக்கு தச்ச துணியை வாங்க போறப்பதான் வினோதினிக்கு நீங்க போன் பண்ணிருப்பீங்க போல இருக்கு. அதான் அவனும் கூட போயிருக்கான். பாருங்க, முதல்ல நீங்க பதட்டப்படாம உட்காருங்க. அவளை பத்திரமா கூட்டிட்டு வந்துருவான். உங்க தொங்குச்சு காணாம போன விஷயம் மேல இருக்கிற நம்மகிட்டே சொல்லல. நம்மளா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்போ பக்கத்துல சொந்தம்னு நாம எதுக்கு உங்க அம்மாவுக்கு? அவங்கதான் முக்கியம் போல. சுமார்
அதான் வாசு தம்பி தான் கூட இருக்காருல்ல, அப்புறம் ஏன் நீங்க வேற எதுக்கு சிரமப்படணும்? இங்க பாருங்க, நீங்க தனியா இருந்தா பல யோசனை வரும். அதே பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் பயம் குறையும்ல. அதுவும் வாஸ்தவம் தான். ஏன் சொந்தக்காரங்க நாங்க இல்லையோ? நாங்க சொல்ல மாட்டோமா ஆறுதல்? எங்க அத்தைய நாங்க பாத்துக்க மாட்டோமா? வந்துட்டாங்க அப்படியே ஆறுதல் சொல்ல ஆட்டோவை பிடிச்சிட்டு. யார்கிட்ட என்ன பேசுற? அவங்க நம்ம மேல உள்ள அக்கறையில கிளம்பி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீங்க ஒண்ணும் வித்தியாசமா எடுத்துக்காதீங்க. அவ எப்பவுமே அப்படித்தான். அப்படிதானா? அப்ப நான் பேசுறது நீங்க தப்புன்னு சொல்றீங்களோ? என்னத்த நீங்க இப்படி வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் என்ன விட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க? மா என்னம்மா இது? அவங்களே பொண்ணை காணோம்னு பயத்துல இருக்காங்க. இடையில நீ வேற என்னம்மா பேசிட்டு இருக்க? தெரியாம கேக்குறேன். நாங்க மட்டும் என்ன ஜாலியாவா இருக்கோம்? அது எங்க வீட்டு பொண்ணு. உங்களை விட எங்களுக்கு அதிகமாவே அக்கறை இருக்கு. யோசிக்க நேரம் இல்ல, வாங்க. ஹலோ, சரிங்க, நாங்க உடனே வரோம். உள்ள போக வேண்டாம், வாங்க போகலாம். யார் போன்ல? நீங்க வாங்க, நான் சொல்றேன், வாங்க இருங்க. பெரிய போர்ஸ்மேன் அனுப்புனதா சொன்னாங்க. ஆனா போனவங்க கிட்ட இருந்து ஒரு தகவலும் வரலையே. நீங்களும் வாசலையே இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருந்தா எப்படி? அடுத்து என்ன ஆகணுங்கிறத பாக்கணும்ல. அதான் வினோதினியும் என் பையனும் தேடி போயிருக்காங்கல்ல, வேற என்னம்மா பண்ண சொல்ற? வேற என்ன பண்ணுவீங்க? பொண்ணை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். இல்லன்னா காலையில குடும்பமானம் தான் கப்பல் ஏறும். எல்லாரும் பொறுமையா அதை வேடிக்கை பாருங்க. ஏமா என்னம்மா நீ ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இத பாருங்க, எனக்கு இந்த பசப்புலாம் பேச வராதுங்க. நான் யதார்த்தமா தான் பேசுவேன். அதை கேட்கறதுக்கு சுருக்குன்னு தான் இருக்கும். ஆனா அதுதான் நெசமும்.